மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபை விலகாது, சமாதானம் நிலை பெயராது. மலைகள் விலகினாலும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. இசையாவும் கிருபை விலகாதையா, கிருபை விலகாதையா. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாக்கட்டும். இந்த நாளிலே கூட தேவன் நம்மோடு பேசும்படி கேட்போம். பரிசுத்த ஆவியானவரே எங்களோடு பேசுங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம், அதுல ஸ்தோத்திரம் 7ஆம் வசனம் கூட வாசிப்போம். வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான், உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடக்க முடியாத ஒருவன், ஸ்தோத்திரம், தேவனுடைய ஆலயத்தில் அருகம் உட்கார்ந்து பவுல் என்ன பண்றாரு? இந்த இடத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது பேதுரு வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்துல இல்லை, என்னிடத்தில் உனக்கு தருகிறேன், நசரனாக இயேசு கிறிஸ்து நாமத்தின் எழுந்து நட என்று சொல்லி பேதுரு இந்த இடத்துல சொல்றாரு, எழுந்து நட அப்படின்னு சொல்லி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமம் இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு வாழ்க்கையில நடக்க முடியாம ஒரு இடத்துலயே அமர்ந்து இருக்கிறீங்களா? என்னால் எந்த வேலை செய்ய முடியல, என்னால் நடக்க முடியுமா? என் வாழ்க்கை எழும்புமா? என்னுடைய பிள்ளைகள் எழும்புவாங்களா? என் கணவன் எழும்புவாரா? என் மனைவி எழும்புவாளா? ஸ்தோத்திரம். என் குடும்பம் எழும்புமா என்று கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களா? அந்த நாள பேதுரு அவன் கையை பிடிச்சு நம்மளை தூக்கினார். இந்த நாள யாருன்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் எங்க இருக்கிற? நமக்குள்ளே இருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராக கல்வாரி சிலுவையிலே ரத்தத்தை சிந்தி நமக்காக உயிர் கொடுத்த 3ஆம் உயிரோடு இருந்த ஆண்டவராக இயேசு உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் இயேசுவை ஒருவேளை தெரியாம இருக்கிறீங்களா? இயேசு ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறீங்களா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அருமையா தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில இயேசுக்கு இடம் கொடுத்தீங்கன்னா நீங்க நிச்சயமாக எழும்புவீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கும். ஒருவேளை நான் இயேசு ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன், என் வாழ்க்கை எழும்ப முடியலன்னு சொன்னீங்கன்னா ஆண்டோடைய வார்த்தைக்கு உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்க. ஆண்டவர், நான் எதுல பணம் திரும்ப வேண்டும்பா, என் வாழ்க்கையை நடக்க வைங்க ஆண்டவர். எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கை அப்படியே நடக்காது. அவன் நினைச்சிருப்பான் நம்ம இப்படியேதான் வாழ்க்கை இருந்துருமோன்னு சொல்லி அவனுடைய எண்ணம் அப்படி இருந்திருக்கும். உங்களுடைய எண்ணத்தை மாற்றி கொள்ளுங்க. நிச்சயமாக உங்க நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகள் அல்ல. அந்த மூலம் நினைச்சிருப்பான் நம்ம வாழ்சமா நம்ம யாரு நடக்க வைக்க போறா, இருந்துக்குமா இல்லையா? அப்படிதானே அவன் மனுஷன் இயல்பு தானே, நினைச்சிருப்பான்ல. ஆனா பாருங்க, சடன் ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க, திடீர்னு ஒரு அற்புதம் நடக்குது பாருங்க. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இயேசு மின்னல்கள் உபயோகித்து அதிசயங்களை செய்கிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நிச்சயமாக ஆண்டவர் வாழ்க்கையில அவர் உடவனுக்கு உதவி செய்யக்கூடுமானால் இயேசுவுக்காக நீங்க வாழ்றீங்க, இயேசுவை பிரதிபலிக்கிறீங்க, இயேசுவுக்காக அடி உதயம் அவமானங்கள் நிந்தைகளை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? நிச்சயமாக கர்த்தர் உங்களை கரங்களை பிடித்து நடக்க பழக்கும். வலது கையை பிடித்து பயப்படாதே திகையாதே நான் உன் தேவன் என்று சொன்ன தெய்வம் இந்த இடத்துல எழுதப்பட்டு, வலது கையை அவனை பிடித்து இன்னைக்கு உங்க கையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிடிக்கிறார். பேதுரு பிடிக்கிறாங்க இல்லையா? மனுஷன் முடியும், உங்க கையை ஆண்டவர் இயேசு பிடிக்கிறாருங்க. ஸ்தோத்திரம். உங்க கையை நிச்சயமா பிடிச்சிருக்காரு. அவர் உங்களுக்கு நான் விலகல, அவனை கைவிடுவதுன்னு நீங்க நிச்சயமா நடப்பீங்க, நிச்சயமா நீங்க வாழ்ந்து காமிப்பீங்க, நிச்சயமா கர்த்தருக்காக கனி கொடுப்பீங்க, நிச்சயமாக உங்க வாழ்க்கை ஆஸ்வதிக்கப்படும். அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அவன் என்ன பண்ணான்? தேவனை என்ன பண்ணான்? அவன் குதித்தல் நின்று நடந்து குதித்து தேவனை மகிமைப்படுத்தினான். நீங்க ஆண்டவரை மகிமைப்படுத்த மறந்துக்கூடாது. நீங்க எழும்பணுமா, ஆண்டவன் கரத்தை பிடிக்கணுமா, துதிக்கிறதுல நீங்க ஒருபோதும் கர்த்தரை மகிமைப்படுத்தல, தேவனை மகிமைப்படுத்து. இன்னைக்கு யாரை எதோ மகிமைப்படுத்துறாங்க, நீங்க தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க, ஆண்டவர் பிரியமானதை செய்யுங்க. நிச்சயமாக உங்கள் கால்களும் அது என்ன பண்ணும்? பலன் கொள்ளும். கர்த்தருக்கு சோதனை. பலன் இல்லாமல் இருக்கும் பலனை கொடுக்கிறவர், சத்துவத்தை பெருக பண்ணுகிற சர்வ வியாபி. உங்க பிசினஸ்ல, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளையோட வாழ்க்கையில கர்த்தர் அனுக்கிரகம் செய்வார். ஸ்தோத்திரம். எப்படின்னா இந்த எதிர்காலத்தை எப்படி என் பிள்ளைய படிக்க வைப்புன்னு சொல்லி எதிர்காலத்தில் இருக்கிறீங்களா? கர்த்தர் கையை பிடிச்சிருக்கிறார். தேவைகளை சந்திப்பாருங்க, தைரியமா இருங்க. இதுவரை நடத்தின ஆண்டவர். உலகத்தை சொல்ல மரத்தை வச்சு மரத்தை வச்சு யாரு?
வானத்தையும் உண்டாக்குன ஆண்டவர் இயேசு என்ன பண்ணார்? நிலங்களை எல்லாம் உண்டாக்கினார், பயிர் நிலங்களை உண்டாக்கினார், மரம் செடியில உண்டாக்கினார். அதற்கு தண்ணி ஊற்றி அதற்கு விளைய வைக்கிற தேவன் உங்களை நடக்க வைக்க மாட்டாரா? உங்களை பிழைக்க வைக்க மாட்டாரா? நிச்சயமா நீங்கள் பிழைப்பீர்கள். தேவனை தேடுகிற இருதயம் வாழும் என்று எழுதப்பட்டிருக்கு. நீ கர்த்தரை தேடும் பொழுது, கர்த்தரை நேசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு பிரியமா வாழும் பொழுது, அவரை பிரியப்படுத்தும் பொழுது, அவருக்கு பிடிக்காத காரியத்தை விடும் பொழுது உங்க வாழ்க்கையில சடன் என்று அற்புதம் நடச்சு நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. இப்பொழுதே செக் பண்ணி பாருங்க. ஆண்டோடைய வல்லமை உங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அவரை நடக்க வைத்த கர்த்தர் உடைய பிள்ளைகளை நடக்க வைப்பீராக. நடக்க முடியாத காரியங்கள் நடக்க வைக்கிற உடைய உயிர்த்தல் அந்த வல்லமை இந்த வீடியோ பார்த்து கொண்டு உடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒரு அற்புதத்தை என் தேவன் செய்வீராக, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமே. காட் பிளஸ் யூ. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஆமேன். எனக்கு விரோதமாய் எழும்பும் ஆயுதம்